என்னோட டாட்டருக்கு வந்து 23 ஏஜ் 25 இயர்ஸ் ஆகுது. ஆனால் 50 கேஜில் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு இவ ஹெல்த்தியாக சாப்பிட்றதே கிடையாது டாக்டர். அப்போது இவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெடிசன் கொடுங்க அப்படின்னா இதுக்கு மெடிசனே தேவையில்லையே. பேசிக்காக நம்மளுடைய ஹைட்டுக்கு பிஎம்ஐ செக் பண்ணி பார்த்துட்டு ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 kgs இருக்கலாம். அதை விட நான் இவ்வளோ தான் இருக்கணும், 48 தான் இருக்கணும், 52 தான் இருக்கணும், 50 kg தான் இருக்கணும், நியூமராலஜி மாதிரி வெயிட்ல கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ஜென்ஸுக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் குறையிறது, நல்லா ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு 2 months 3 months நம்மளால இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவியராக நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலே வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த ப்ராப்ளம் நம்ம க்யூர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்லைங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஸோ டயட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டயட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை க்யூர் பண்ணாத வரைக்கும் என்னதான் நம்ம எக்ஸசைஸ் இருக்கிறோம் இல்லை ஜிம்முக்கு போகிறோம், நமக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ இப்போ பேசிக்காக நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்ட்டு. மெடிசன்னு கிடையாது. இப்போ இதுக்கு சித்தா மெடிசன்ஸ் எப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தான் யூடியூபே ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் வெயிட் லாஸ்க்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்குன்னு எதுவும் வே ஆஃப் முறை இருக்கா, அதாவது வெயிட் லாஸ் பற்றி? இப்போது வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும், இவ்வளோ கிலோ இருக்கணும், என் ஃப்ரெண்டு இவ்வளோ இருக்காங்க, நானும் அந்த மாதிரி இருக்கணும், நம்மளே நம்ம பாடி இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன டயட் நம்ம எடுத்துக்கிறோன்றது கரெக்டான ஒரு டயட் எடுக்கிறோமா, அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். ப்ளஸ் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் வெயிட் கெயின் ஆகுது? நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். கிடுகிடுன்னு வெயிட் ஏறுது. அதுவும் ஸ்பெஷலி லேடிஸ்க்கு பார்த்தோம்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த ப்ராப்ளம் நம்ம க்யூர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்லைங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருக்காங்க. இல்லை நான் 2 meal per day, ஸோ டயட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டயட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரியான நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, பேலியோ டயட்டுங்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம பாடிக்கு இப்போ நீடு இருக்கா, அது நம்ம எடுத்துட்டா நம்மளுடைய மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகுமா, இல்லை நார்மலாக அதை ஏற்றுட்டு நம்ம பாடி அப்படியே நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடகட நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா ரொம்ப கான்ஷியஸாக அப்போ சுகர் லெவலை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இல்லை ஜிம்முக்கு போய் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணுமா? லேடிஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஜிம்முக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை க்யூர் பண்ணாத வரைக்கும் என்னதான் நம்ம எக்ஸசைஸ் எடுக்கிறோம் இல்லை ஜிம்முக்கு போகிறோம், நமக்கு ரிசல்ட் இருக்காது. சிலர் நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 kg 6 kg வரைக்கும் நல்லா குறைஞ்சது, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, என்ன ரீசன்னே தெரிலன்னா அப்போ இதுதான் நம்ம செக் பண்ணணும். அப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது ஈஸியான ஒரு வே தான். பட் நமக்கான என்ன ப்ராப்ளத்தினால வெயிட் கெயின் ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். ஓகே மேம். இப்போது நிறைய பேர் என்னன்னா, வெயிட் லாஸுங்கிறது ஒபிசிட்டி இந்த லெவல் ஆஃப் ஆட்கள் தானே வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஒரு சிலர் அவங்க ஹைட்டுக்கு கரெக்டான ஈக்குவல் வெயிட்ல இருக்கும் போதுமே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இப்போ ஏதோ ஒரு எல்லாமே ஒரு ட்ரெண்டுனா அந்த ட்ரெண்ட்ல வெயிட் லாஸ் ட்ரெண்டும் வந்துருச்சு. கண்டிப்பா. என்னன்னா, நம்ம கிட்ட கூட வர பேஷண்ட் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோட டாட்டருக்கு 23 ஏஜ் 25 இயர்ஸ் ஆகுது, ஆனால் 50 கேஜில் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு இவ ஹெல்த்தியாக சாப்பிட்றதே கிடையாது டாக்டர். அப்போது இவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெடிசன் கொடுங்க அப்படின்னா இதுக்கு மெடிசனே தேவையில்லையே. ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட் நம்ம எடுக்கணும். ஸோ பேசிக்காக நம்மளுடைய ஹைட்டுக்கு பிஎம்ஐ செக் பண்ணி பார்த்துட்டு
ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குமோ +or- 2 kgs இருக்கலாங்க. அதை விட நான் இவ்வளோதான் இருக்கணும், 48ல தான் இருக்கணும், 52 தான் இருக்கணும், 50 kg தான் இருக்கணும் அப்படின்னு நியூமராலஜி மாதிரி வெயிட்ல கொண்டு வந்துட்டேன். ஆமா. அப்போ அதே மாதிரி வந்து அந்த வெயிட்ல வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அப்படி கொண்டு வந்தோம்னா ஓகே, ஒரு 2 months 3 months நம்மளால இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவியரா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிஓடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அது அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தமே இல்லாமல் போயிடும், ரத்த சோகை வரும், கால்சியம், புரோட்டீன். ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தோம்னா மினரல்ஸ் எல்லாமே டிஃபிஷியன்சி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஒன்றுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். நடக்கும்போது மூட்டு வலிக்குது, மூச்சு வாங்குது, கண்ணு பார்வை தெரியல, ரொம்ப முடி கொட்டுது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம அழகுன்னு நினச்சிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றுமே நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸை நிறைய கொடுக்குதுன்னே சொல்லலாம். இப்போ பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னீங்க, பசங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஸோ ஜென்ஸுக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் குறையிறது, நல்லா வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ என்ன டயட் நம்ம எடுக்கிறோம், அதுவுமே வந்து பார்த்தோம்னா என்ன ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வே ப்ரோட்டீன் நிறைய எடுப்பாங்க. ஸோ அது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் தேவையா இல்லை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் பெட்டராக இருக்கும். பட் நேச்சுரல் ப்ரோட்டீன் எடுக்கிறது தான் வெரி பெஸ்ட். ஸோ வெயிட் லாஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா நான் கார்போஹைட்ரேட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் சாலடோ இல்லை 2 meal per day அப்படின்லாம் சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதுவுமே ஒன்று நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். 10 days ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போர் அடிக்குது, போர் அடிச்சிச்சு, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, அப்படியே உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரே டைமில் உட்காந்து நிறைய டைஜஷன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே வாட்டி சாப்பிட்றவங்க, நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது இவ்வளோ நாள் பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே அதில் வேஸ்ட்டாக போயிடும், எல்லா கேலரிஸும் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ டயட்டில் நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பேசிக்காக நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்ட்டு. மெடிசன்னு கிடையாது, டயட் தான் வெயிட் லாஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு சித்தா மெடிசன்ஸ் எப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ டீடாக்ஸ் பண்ணும்போது கட் வந்து நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெயினாக இது தானே. ஸோ கட் நமக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும், நம்ம எடுக்கிற ஃபுட் நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோனாலும் அதுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறையாக இருக்குது அது எல்லாமே ஃபாலோ பண்ணும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம குடிக்கிற வார்ம் வாட்டர்லேருந்து நைட் நம்ம தூங்க போகிற வரைக்கும் எடுக்கிற ஃபுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெர்பல்ஸ் நம்ம சேர்த்து கொஞ்சம் கான்ஷியஸோட பசிக்குதா சாப்பிடலாம், இல்லை தேவையில்லாமல் நம்ம இந்த ஃபுட் எடுக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஆட் பண்ணாமல் இருந்தாலே வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகிடும். ஓகே மேம். அதே போல் இப்போது பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு சிலர் வந்து சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா 1 வேளை 2 வேளை, அதிகபட்சம் 2 வேளை சாப்பிட்றாங்க. பட் அவங்க பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, 200 தாண்டினா ஒரு இதில் இருக்குது, ரொம்ப சிரமமும் படுறாங்க. அது எதனால்? இப்போ பார்த்தோம்னா வெயிட் நார்மலாக இருந்தும் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருக்குது, ஆனால் நான் ஃபுட் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்றேன், அவ்வளோ ஒன்றும் ஃபேட் டயட் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்கன்னா மெட்டபாலிசம் பாடியில் கரெக்டாக இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக பார்த்தோம்னா இப்போது நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி உடம்புல அங்கங்கே இருக்கும், லிப்போமா அப்படின்னு சொல்கிற இந்த கொழுப்பு கட்டி உடம்புல எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியாக அப்சார்ப்ஷன் நடக்கலை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நமக்கு இல்லை, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹார்ட் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், ஸோ போனோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் குறையிறது, கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கும். ஆனால் அது வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு. ஸோ அப்போது ஃபுட் வந்து கரெக்டாக நம்ம எடுக்கணும். மெயினாக ஃபைபர், ப்ரோபயோட்டிக் டயட்ஸ் எடுக்கணும். இது ரெண்டும் எடுத்தால் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் நமக்கு டைஜஷன் ஆகி கண்டிப்பாக அது வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ கொலஸ்ட்ரால் தேங்குதுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ, கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் நம்ம பாடியிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெயிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த வெயிட் லாஸ்க்கான உங்களுடைய டயட் என்னவாக இருக்கும், ஒரு சார்ட் மாதிரி சொல்லிட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பொதுவாகவே ஒரு டயட் அப்படின்னு நம்ம டயட் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா எல்லாருக்குமே இது வந்து இது தாங்க உங்களுக்கான டயட் சார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துலையும் வாதம் பித்தம் கபம் வருமாமா? கண்டிப்பாக வரும். ஸோ வாதம் பித்தம் கபம் அந்த உடல்நிலை அந்த 3 தாதுக்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எதனால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆச்சு? தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டயட் செட் ஆகுமா? செட் ஆகாது. இல்லைங்க எனக்கு வந்து சுகர் இருக்குது, இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் வெயிட் போட்டேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டயட். ஜென்ரலாக இந்தந்த ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், இந்தந்த ஃபுட் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் டயட் சொல்லணும்னா மெயினாக ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ்னால் நான் என்ன சுகர் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேயே ஸ்வீட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க மேம், அப்படி போவேன் வருவேன், வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறோமா, அதுக்கு பதில் ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். மெயினாக நம்மளுடைய கருப்பட்டி காஃபி ஹெல்ப் பண்ணும். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனியா தனியா இந்த மல்லின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஸோ தனியா விதைகளோட இன்னும் சில மூலிகைகள் மிளகு, சீரகம், சுக்கு இது சேர்த்து நம்ம ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சிக்கலாம். புதினா டீ, செம்பருத்தி டீ இந்த மாதிரி டீ குடிக்கும் போதே ஈஸியாக நமக்கு டாக்ஸின்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஸோ அதை வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிடணும். நிறைய பேர் என்னென்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து ஹெல்த்தி டயட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகணும். அப்போது ஸ்டீமில் அது ஆவியில் வேக வச்ச அந்த உணவுகளாக எடுக்கும்போது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப்டர்நூன் கூட நம்ம ஏதோ லைட்டாக சாப்பிடலாம். காலையில் கண்டிப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். லேட் நைட் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது செலிபிரிட்டிஸ்லாம் கூட சொல்றாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க சாப்பிட்றத குறைச்சிட்டீங்கனாலே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, அந்த அளவுக்கு அதை வந்துட்டு டேர்ம் பண்ணி சொல்றாங்களே மேம், அது நிஜமா? கண்டிப்பா. மேக்ஸிமம் நம்ம டின்னர் டைம் 6 o'clock 7 o'clock அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பசி எடுக்கும் அப்படின்னா வேற நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது மில்க்கோ நம்ம குடிச்சிக்கலாம். நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ சீக்கிரம் ஒரு 7 o'clock மேக்ஸிமம் 7:30 அந்த டைமுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா டைஜஷன் நமக்கு நார்மலாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது. நைட்டு 1 o'clock 12 o'clock அந்த டைமில் வந்து ஃபுட்டு எடுக்கிறதும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் லைட்டாக தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம கண் விழிச்சு வேலை பார்க்குறதே பாடிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுக்குற ஒரு பேர்டன் தான். இன்னும் அதில் ஃபுட்டும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக பாடி ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடலில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். அதே போல் இப்போது நீங்கள் அந்த ஃபுட் டயட் அந்த மாதிரி சொன்னீங்க, எக்ஸசைஸ்னால் அந்த அதாவது சின்னதாக சொன்னீங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்றது வாக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே ஜிம்முக்கு போகணுமா அவசியம் கிடையாது, யோகா பண்ணிக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு யோகாசனம் தான். ஸோ அப்போ இந்த கேலரிஸ் இப்போது வந்து கிட்ஸுக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா யோகா பெஸ்ட்டு தான். ஆனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து நிறைய ஃபுட்டு கொடுக்குறோம், இது கேட்குறாங்க அது கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்றோம். பட் இதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிட்ஸுக்கு இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு யோகா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ண என்ன ஆகும், டயட்டும் நம்ம ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போது நம்ம வெயிட் லாஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தாண்டி பெண்கள் வந்துட்டு நான் ரொம்ப ஒல்லியாகணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய சாப்பாடெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணி சாகிற அளவு கூட போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். இந்த சைஸ் 0 இந்த மாதிரியான கான்செப்ட் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறதுக்கான அறிகுறியா? எல்லாருக்குமே அது செட் ஆகாது. 0 சைஸ் அப்படின்றதே நமக்கு ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். ஸோ யாருக்கு அவங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டயட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போது வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் டயட் கரெக்டாக எடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இல்லைனாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஃபேட் உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாண்டி மில்லட்ஸ், நைட்டில் ரொம்ப லேட் நைட் சாப்பிடாம ஃபுட் எடுக்கிறது. நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான்லாம் இந்த வெயிட்டில் தான் இருக்கேன், நீ தான் ஓவர் வெயிட். ஸோ நம்ம பாடிக்கு நம்ம ஹைட்டுக்கு இது வெயிட் கரெக்டாக இருக்கும். பட் அவங்க அப்படி சொல்ல இன்னும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பித்து சாப்பாடு குறைச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நார்மலாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே போயிட்டு நடக்கக்கூட முடியல, மூச்சு வாங்குது. ஸோ
ஸோ போன் டென்சிட்டி குறையுது, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது யார் யாருக்கு வேண்டுமோ அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டயட் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.